அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கி 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இலக்கண பகுதியான சொல் அப்படிங்கிற இலக்கண பகுதியை நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். சொல் எனும் இலக்கண பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தொல்காப்பியர், இலக்கண ஆசிரியர் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா சொற்களும், பேசக்கூடிய எல்லா சொற்களுமே ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தந்திருக்கு. இப்போவும் பொருள் குறித்த சொற்களை தான் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களுமே பொருள் குறித்தன சொற்கள் என்பது இலக்கண முறையுடன் எப்படி அதை நம்ம தரம் பிரித்து பார்ப்பது, இதை புரிந்து கொண்டால்தான் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச மதிப்பெண்களை நாம் எளிமையாக பெற முடியும். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். உதாரணமாக, பூ மலர்ந்தது ஒரு வார்த்தை, இது ஒரு சொற்கள். எளிமையாக நம்ம வார்த்தைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் சொல். பூ மலர்ந்ததுங்கிற ஒரு வார்த்தை, ஒரு சொல் இயல்பாக நமக்கு பொருள் தருகிறது. குறிப்பாக பொருள் தரும் வகையில் அமைந்த சொற்களை தான் நாம் இங்கே இலக்கண பகுதியில் பார்க்க இருக்கிறோம். பூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பொருளை குறிக்கிறதா? மலர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை ஒரு செயலை குறிக்கிறதா இல்லையா? பூக்கள் மலரும் செயலை குறிக்கிறது. இதுபோல தான் அடுத்த வார்த்தை பாருங்கள், மாடு புல் தின்றது. இது மூணுமே உங்களுக்கு 3 வார்த்தைகள் இருக்குது. 3 வார்த்தைகள் என்ன பண்ணுது, உங்களுக்கு பொருள் தருகிறது. இதில் ஓர் எழுத்து தனித்தோங்கிற வார்த்தைக்கு இலக்கணம் பாருங்கள், பூ. ஓர் எழுத்து ஒரு மொழி வருதா? பூங்கிற வார்த்தை ஓர் எழுத்து ஒரு மொழி. இது ஒரு நெடில் எழுத்து தமிழ் எழுத்துக்களில். இந்த நெடில் எழுத்துக்களில் இது என்ன சொல்கிறோம், பூங்கிற ஒரு வார்த்தை ஒரு பூக்களை குறிக்கிறது, ஒரு பூவை குறிக்கிறது. அது என்ன பூன்னு நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். அதுபோல் தான். சரி, கவனிங்க. அதே போல் பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும் சொல்கிறாங்க. சரிங்களா? மாடு 2 எழுத்து இருக்கா, புல் 2 எழுத்து இருக்கா, தின்றது ஒரு 4 எழுத்து இருக்கா, மலர்ந்தது 6 எழுத்து இருக்கா. இப்படி பல எழுத்துக்கள் சேர்ந்தும் பொருள் தரும் வகையில் அமைவது தான் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்தில் நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? சரி, இந்த சொற்கள் எல்லாமே எதை உணர்த்தும், எந்தெந்த பொருள்களை குறிக்கும், என்ன நமக்கு செய்தியை கொடுக்கும், அப்போ அந்த சொற்கள் எல்லாம் என்ன நமக்கு புரிய வைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இலக்கண பகுதியில் இன்றைக்கி பார்க்குறோம். கவனிங்க, பாருங்கள். இரு திணைகளையும் என்ன சொல்லிருக்கிறாங்க, இரு திணைகளையும். 2 திணைகள்னு அர்த்தம். 2 திணைகள் என்னென்ன திணைகள் நல்லா பாருங்கள். இதில் திணை என்ன போட்டுக்கிறாங்க, 3 சுழினை இருக்கா, அல்லது 2 சுழினை போட்டிருந்தால், கவனிங்க, இங்கே 3 சுழினை இருக்குது. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? இதனுடைய பொருள் ஒழுக்கம். இதனுடைய பொருள் என்ன? ஒழுக்கம். ஆனால் இப்போ நான் சொன்னனே, 2 சுழினை அப்படி அமைந்தால் இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? சிறுதானியங்கள், இந்த கேவுரு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதை சொல்லக்கூடிய தானிய வகைகளை நம்ம குறிக்கிறதா சொல்கிறோம். தானியங்கள் அதை சொல்கிறது தான் 2 சுழினை. சரி, கவனிங்க. இப்போ 2 திணைகள். என்ன திணை? திணைனா
என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இது இந்த திணை 3 சொல்லினைன்னா ஒழுக்கம் சொன்னோம் இல்லைங்களா? அப்போ திணைகள் என்ன, ஒழுக்கம்னா என்ன? அப்போ ஒழுக்க பண்புகளை நிறைந்திருக்கக்கூடிய 2 திணைகள். அந்த ஒழுக்க பண்புகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போ அதிகமான ஒழுக்க பண்புகளை கொண்ட பொருள்களை அல்லது உயிர்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? உயர்திணைன்னு சொல்கிறோம். உயர் திணை. அதே போல் அந்த ஒழுக்கத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலே அது என்னன்னு சொல்கிறோம்? தாழ்திணை. தாழ்திணை அல்லது என்னன்னு சொல்லுவோம்? தாழ்திணை அல்லது என்ன சொல்லுவோம்னா அஃறிணை. என்னது? அஃறிணை. அஃறிணை. அஃறிணைன்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அதாவது உயர்ந்த பண்புகளை, அனைத்து ஒழுக்க பண்புகளையும் கொண்டிருந்த மனிதர்கள், குறிப்பாக மனிதர்கள் மட்டுமே, 6 அறிவு கொண்ட மனிதன் அவர்களை மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? உயர்திணைங்கிற வகையில் நம்ம அடக்கிறோம். அதே போல் அடுத்தது என்ன? அஃறின்னு சொன்னோமா? அப்போ மனிதன் அல்லாத பிற பொருள்கள், பிற உயிரினங்கள், விலங்குகளாக இருக்கட்டும், மரம் செடி கொடிகள், கற்கள், மண்கள், இன்னும் பல வகையான அனைத்து பொருள்களும், மனிதன் தயாரிக்கக்கூடிய அனைத்து பொருள்களும், உயிரற்ற பொருள்கள் அனைத்துமே என்னன்னு சொல்கிறோம்? நம்ம அஃறிணை. மனிதன் மட்டுமே தான் உயர்திணை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இது உங்களுக்கு புரியுதா? திணை 2 வகை. புரியுதுங்களா? உயர்திணை, அஃறிணை 2 பேர்கள் பார்க்குறது தான். அது சம்மந்தமான சொற்கள், பொருள்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பாருங்கள், 5 பால்கள். 5 பால்கள். பால் அப்படின்னா என்ன பொருள்? பால் அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா பால் அப்படின்னா பிரிவு, பகுப்பு. என்னன்னு சொல்கிறோம்? பிரிவு. பிரிவு அல்லது பகுப்புன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுதான் பால் வகை. பகுப்புன்னு பிரித்து பார்த்தல். அப்போ 5 வகையான பிரிவுகளை நம்ம சந்திக்கிறோம். நல்லா பாருங்கள். இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம்? திணைகள் பார்த்தோமா? ஒழுக்க பண்புகளை, உயர்ந்த அதிகபட்ச ஒழுக்க பண்புகளை சிறந்த விளங்குகளை உயர்திணையாகவும், ஒழுக்க பண்புகளை கொஞ்சம் குறைவாக இருந்தவங்களை தாழ்த்திணையாகவும் அஃறிணையாகவும் நம்ம கொண்டதை பார்த்தோமா? இப்போது இந்த 2 திணைகளுடைய உட்பட்டு பால் வகைகளை பார்க்குறோம். அப்போ 5 பால்கள் என்னென்ன அப்படின்னா ஆண் பால். என்னது? ஆண் பால். பெண் பால். என்னது? பெண் பால். அப்புறம் பலர்பால். என்னது? பலர்பால். அடுத்து ஒன்றன் பால். என்னது? ஒன்றன் பால். அடுத்து பலவின் பால். என்ன சொல்கிறாங்க? பலவின் பால். சரி, கவனிங்க. 5 வகையான பால்கள்: ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். புரியுதா? இந்த பால் வகைகளில் திணைகளோட ஒப்பிட்டு எப்படி பிரித்து பார்க்குறது அப்படிங்கிறதுனா, முதல்ல ஆண் பால் மனிதர்களை குறிக்குதா? பெண் பால் மனிதர்களை குறிக்குதா? பலர்பால் இதுவும் மனிதர்களை தான் குறிக்கும். ஆண்கள் பெண்கள் என பலர் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரிவை சொல்வது பலர்பால். ஆண்களை மட்டும் குறிப்பிடுவது ஆண் பால், பெண்களை மட்டுமே குறிப்பிடுவது பெண் பால். அவ்வளோதாங்க. சரி, இது 3 பால்கள் சொன்னோம் பார்த்தீங்களா? முதல் 3 பால். இந்த 3 பால்களும் உயர்திணை. யாரை சொன்னோம்? மனிதர்களை தானே சொன்னோம். அதனால தான்
உயர்திணை. இது 3 பால்களும் யாரை குறிக்கும்? உயர்திணை. அடுத்து கவனிங்க. அடுத்தது என்ன? ஒன்றன் பால். அது என்ன ஒன்றன் பால்? ஒன்றன் பால் அப்படின்னா மனிதன் அல்லாத பிற உயிருள்ள உயிரற்ற பொருள்களை குறிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. அதானே தாழ்திண்ணின்னு சொல்லக்கூடிய அஃறிணை. அப்போ அந்த அஃறிணையில் ஒரு பொருளை தனித்தனியாக குறிப்பிட்டால் அது ஒன்றன் பால். இதே கல் தனியாக சொன்னோம்னா கல், மரம், மயில், மாடு இப்படி தனித்தனியாக சொன்னோம்னா அது ஒன்றன் பால். இதுவே மாடுகள், மயில்கள், மரங்கள், கற்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 கூட்டு பொருள்களை கூட்டாக இருக்கிற மாதிரி சொன்னோம்னா அதுக்கு பேர் பலவின் பால். என்னது? பலவின் பால். கவனிங்க. இப்போ 5 வகையான பால்களும் திணைகளோடு ஒப்பிட்டு பார்த்தாச்சு. புரியுதுங்களா? சரி, அடுத்தது பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு சொற்களுமே எப்படி இருக்கு? இப்படி தான் இருக்கு. திணையாகவும் பாலாகவும் பிரிந்து இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அடுத்தது இந்த திணை, பால் இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே மூவகை இடங்களிலும் வரும். இந்த சொற்கள் எல்லாமே மூவகை இடங்களிலும் வரும். மூவகை இடங்கள் மொத்தம் 3 வகை. அதானே இதனுடைய பொருள். அப்போ 3 வகை. 3 வகை இடங்கள் என்னென்ன? தன்மை. என்னது? தன்மை. முன்னிலை. என்னது? முன்னிலை. அடுத்து படர்க்கை. என்னது? படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு சொல்லிட்டு 3 வகையான இடங்கள் இருக்குது. புரியுதுங்களா? கவனிங்க. அடுத்து தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு பார்த்தோம்ல 3 இடங்கள். அப்போ தன்மைன்னா தன்னை மட்டும் குறிப்பது, தனக்காக மட்டுமே பேசுவது. தன்னை மட்டுமே குறிப்பது, தனக்காக மட்டுமே தன்னை முதன்மைப்படுத்தி பேசுவது. இது எல்லாமே தன்மை. முன்னிலை அப்படின்னா முன்னால் இருப்பவரை பற்றி பேசுவது, முன்னால் இருக்கிற நபர்களை பற்றி குறிப்பிடுவது, முன்னால் உள்ள பொருள்களை பற்றி சொல்வது தான் முன்னிலை. படர்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, நானும் எனக்கு முன்னால் இருக்கிற நபரை இல்லாது வேறொரு இடத்தில் இருக்கும் 3ஆம் நபர், சரிங்களா, தூரத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வேறொரு இடத்துல இருக்கிறவரை பற்றி சொல்லக்கூடியதுதான் படர்க்கை. அப்போ இந்த 3 வகை இடங்களிலும் என்ன பண்ணோம்? இந்த சொற்கள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும். புரியுதுங்களா? உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் என்ன பண்ணோம்? இந்த சொற்கள் வரும். சரி, உலக வழக்குன்னா என்னங்கய்யா? உலக வழக்கு அப்படின்னா பேச்சு சொற்கள். பேசணும் இல்லைங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரிங்க, வாங்க நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம். இதுவே செய்யுள் வழக்கு அப்படின்னா இலக்கிய வகையில் சாப்பிட்டு விட்டீர்களா? நலமாக இருக்கிறீர்களா? ஊருக்கு சென்று வரலாமா? இப்படி எழுத்து வழியிலும் இலக்கிய வழியிலும் சொல்லுவது தான் செய்யுள் வழக்கு. உலக வழக்கு என்றால் பேச்சு வழக்கு, செய்யுள் வழக்கு என்றால் இலக்கிய. அப்போ 2 விதமான வகைகளில் என்ன பண்ணும்?
சொற்கள் அமையும். புரியுதுங்களா? கவனிங்க. வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். வெளிப்படையாகவும் சொல்லலாம், குறிப்பானா மறைமுகமாக ஒரு சொற்களை உள்ளே வைத்து மறைமுகமாகவும் சொல்லலாம். புரியுதுங்களா? கவனிங்க. வெளிப்படையாகவும் சொல்லலாம், குறிப்பாகவும் மறைமுகமாக நம்ம சொல்கிறது நீ புரிஞ்சிட்டாலும் சரி புரியலனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க. அதை நாம் புரிஞ்சிக்கிற விதத்தில் இருக்குது. அதுபோல் அமையும். புரியுதுங்களா? சரி, கவனிங்க. இப்போ சொற்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வகைகளில் அமையும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே போல் இந்த மூவகை மொழி மொழி என்றாலும் சொற்கள் என்று தான் பொருள். சரிங்களா? கவனிங்க. மொழி, பதம், கிளவி, சொல் இதெல்லாமே என்ன பண்ணுது? சொற்கள் என்ற ஒரு பொருளை தருகிறது. சரி, கவனிங்க. அடுத்தது பாருங்கள். மூவகை மொழி. இப்போ 3 விதமான மொழிகள் இருக்குது. எப்படி 3 விதமான சொற்களாக நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எது எது வகையில் வரும்னு சொல்லி தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்புறம் எழுத்துக்கள் தொடர்ந்து வர்றதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ மூவகை மொழிகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, கவனிங்க. பாருங்கள். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. புரியுதுங்களா? என மொழி 3 வகையாக அமையும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அதாவது நன்னூல் ஆசிரியர் பவானந்தி முனிவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருள் என, பொது இருமையும் ஏற்பன. புரியுங்களா? ஒரு மொழி ஒரு பொருளாக இருக்கும். ஒரு சொல், ஒரு வார்த்தை, இதெல்லாம் ஒரு பொருள் தரும். தொடர்மொழி பல பொருளை தரும். சரிங்களா? தொடர்மொழி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா தொடர்மொழி தொடர்ந்து பொருள் தரது கூடியது. அதே போல் பல பொருள் என, பொது இருமையும் பொதுமொழின்னு சொல்லக்கூடியது. இரு வகையில் பிரிந்தும் அதை நம்ம பின்னால் பார்ப்போம். சரிங்களா? இந்த வகையில் நன்னூலார் பயன்படுத்தியிருக்காரு. கவனிங்க. அடுத்து இப்போ தனிமொழி என்ன சொல்கிறாங்க? ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். கவனிங்க. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். புரியுதா? எப்படி? மேலே ஒரு வார்த்தைகளில் பூ ஒரு எழுத்து, மலர்ந்தது ஒரு வார்த்தை. அப்போ தனியாக வார்த்தையை சொன்னால் அது பொருள் தரணும். பார்த்தோம் இல்லை, மாடு ஒரு பொருள் தந்துச்சா, புல் ஒரு பொருள் தந்துச்சா. ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு சொல், அந்த ஒரு வார்த்தை தனித்து நின்று ஒரு பொருள் தரணும். சரிங்களா? இதுதான் சொல்லக்கூடியது. அப்போ தனிமொழி அப்படிங்கிறது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமையை அது தனிமொழி எனப்படும். எடுத்த உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். கண் சொல்லி ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறேன்னா அது ஒரு பொருள் தருதா? படி அப்படின்னு நான் உங்களை புத்தகத்தை படியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, படி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது ஒரு பொருள் தருகிறதா? கண்ணன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது, கண்களை நகுபவன் உடையவன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருள் தருகுதா? படித்தான் அப்படின்னு சொல்லி வரும்போது படித்தலுங்கிற ஒரு செயலை தருதா? அதுபோல் இதெல்லாம். சரி, இதுலேயும் பிரித்தால் பொருள் தரக்கூடியது, பிரித்தால் பொருள் தராததும் இருக்குது. அப்போ ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி நம்ம பார்த்துட்டோம். அதையே பிரித்து பொருள் இப்போ ஒரு தனிமொழி இப்போ கண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோங்க. புரியுதுங்களா? கண் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த கண்ணுங்கிற வார்த்தை பிரித்து பார்த்தால் பொருள் தருமா? அப்போ கண்ணை பிரிங்க, கா கூட்டல் இன் சொல்லலாமா? இது பிரித்து ஏதோ கான்னா ஏதோ ஒரு பொருள் தருதா? தராது. அப்போ பிரித்தால் பொருள் தராது. படி, அப்போ இன்னுங்கிற வார்த்தையும் பொருள் தராது. அப்போ படிங்கிற வார்த்தை, பாங்கிற வார்த்தை தனியாக பொருள் தருதா? இல்லை. கூட்டல் டின்னு சொல்லும்போது அது டி ஏதாவது பொருள் தருதா? இல்லை. அப்போ இது பிரித்தால் பொருள் தராததுனால என்னன்னு சொல்கிறோம்? பகா. பிரித்தால் பொருள் தராததை பகா. பகான்னா பிரிக்க முடியாதது. பதம்னா சொல், பிரிக்க முடியாத சொல் அப்படின்னு ஒரு பொருள். பகா பதம்னா பிரிக்க முடியாத சொல். பகு, பகா அப்படின்னா பகுன்னா பிரிக்கக்கூடியது, பகான்னா பிரிக்க முடியாதது. பதம் என்றால் சொல், மொழி, கிளவி இதெல்லாம் பொருள் இருக்குது. அப்போ பதம் என்றால் சொல், மொழி, கிளவி அப்படின்னு சொல்லி பொருள் இருக்குது. இந்த இடத்துல பிரித்தால்
பொருள் தராத சொல் அப்படின்னு பகாபதத்துக்கு ஒரு முழுமையான விளக்கத்தை தரலாம். பிரித்தால் பொருள் தராத சொல். அப்போ பகாபதம்னா பிரிக்க முடியாததுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க. பிரிக்க முடியாத சொல் எது? கண், படி, இதெல்லாம் பிரிக்க முடியாது. அதனால தான் சொல்லுவோம். அடுத்தது கண்ணன். கண்ணன்கிறது வார்த்தைகளை பிரிக்கிறாங்க. கண் கூட்டல் இன் கூட்டல் அன் பிரிக்கலாமா? கண்ணன், கண் கூட்டல் இன் கூட்டல் இன் கூட்டல் அடுத்தது இன், மறுபடியும் இன் வரும். இன் அன் இப்படி நம்ம பிரிக்கிறோம். கண்ணன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரிக்கிறோம். அப்படிங்கும்போது பொருள் தரும். கண்ணுங்கிற வார்த்தை பொருள் தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? கண்ணுங்கிற வார்த்தை பொருள் தருகிறது. இந்த இடத்துல பிரித்தால் கண்ணுங்கிற வார்த்தை எடுக்கலாம். அப்போ பொருள் தரும். படித்தான், படிங்கிற பொருள் பிரித்தா பொருள் தரும். அவ்வளோதான். அப்போ இது பகுபதம். பிரித்தால் பொருள் தரக்கூடியது பகுபதம். புரியுங்களா? கவனிங்க. அடுத்தது தொடர்மொழி. என்னங்க தொடர்மொழி? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும் ஒரு வார்த்தையை பார்த்தோம். அதே சொல் மாதிரி தான் இதுவும். அந்த சொற்கள் மொழி 3 தனி, தொடர், பொதுன்னு சொல்ல. அப்போ தொடர்மொழியில் என்னென்னா, ஏற்கனவே இப்போ தனிமொழி பார்த்தோமா, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு சொல். அங்கே ஒரு எழுத்துன்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கே ஒரு சொல்லுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின்னு அது தனிமொழி. அடுத்தது தொடர்மொழி என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட, கவுனிங்க, 1ன்னு வரக்கூடாது. புரியுதுங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள். தனிமொழி இப்போ ஏற்கனவே ஒரு தனிமொழி பார்த்துட்டோமா? கண்ணுங்கிற வார்த்தை, படிங்கிற வார்த்தை, கண்ணன்கிற வார்த்தை, படித்தானுங்கிற வார்த்தைலாம் தனிமொழி சொற்கள். அப்போ தனிமொழி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? தொடர்மொழின்னு சொல்கிறோம். கவனிங்க. உதாரணம் என்ன சொல்கிறாங்க? கண்ணன் வந்தான். கண்ணன் என்பது ஒரு தனிமொழி, வந்தான் என்பது ஒரு தனிமொழி. அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள். இந்த இடத்துல 2 தனிமொழி வந்துருச்சா? மொழின்னு சொல். கண்ணனுங்கிறது ஒரு சொல், வந்தானுங்கிறது ஒரு சொல். அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது. பொருள் தருதா? கண்ணன் வந்தான்னு சொல்லும்போது எளிமையாக உங்களுக்கு புரியுதா? பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். தொடர்மொழி ஆகும். எளிமையாக புரியுதா? கவனிங்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். மலர் வீட்டுக்கு சென்றாள். 3 தனிமொழி சொற்கள் இருக்கு. அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் வந்துருச்சா? தனிமொழி சொற்கள் வந்துருச்சா? அவ்வளோதாங்க. அடுத்து பொதுமொழி. பொதுமொழி என்ன சொல்கிறாங்க? ஒரு சொல் ஏற்கனவே 2 பார்த்துட்டோம். தனிமொழி பார்த்தாச்சு, தொடர்மொழி பார்த்தாச்சு. பார்க்க போகிறது பொதுமொழி. அதில் ஒரு சொல் தனித்து வந்தால் பொருள் தரும். இதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தனித்து வந்தால் பொருள் தரும். இப்போ நம்ம பொதுமொழி பார்க்குறோம். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், சரிங்களா, ஒரு சொல் தனித்து ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று, நம்ம பிரித்து பார்த்தோம் இல்லையா? பகுபதம் பகாபதம் சொல்லி 2 சொற்களை பிரித்து பார்க்குற உதாரணம் சொன்னோம் இல்லையா? அதுபோல் பிரிந்து நின்று வேறு ஒரு பொருளையும் தந்து
தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. புரியுதுங்களா? ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். புரியுங்களா? கவனி. இப்போ அந்த பொதுமொழிக்கு உதாரணத்தோடு நம்ம பார்க்கும்போது தான் உங்களுக்கு எளிமையாக புரியும். என்ன சொல்கிறாங்க? ஒரு உதாரணம் பாருங்கள். எட்டுங்கிறது ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு தனிமொழி. புரியுதுங்களா? எட்டுங்கிற வார்த்தை ஒரு சொல், ஒரு தனிமொழி, அவ்வளோதான். இப்போ இந்த எட்டுங்கிற வார்த்தை தனித்து நிற்கும்போது எட்டு என்ற எண்ணை குறிக்கிறது. குறிக்குதா? எட்டு எண் வருதா? கவனிங்க. இதே போல் இந்த எட்டுங்கிற வார்த்தையை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். எள்ளு கூட்டல் தூ, எள்ளு கூட்டல் தூ எனும் தொடர்மொழியாக பிரிந்து நின்று. நல்லா பாருங்க. எள்ளு கூட்டல் தூ எனும் தொடர்மொழியாக இரண்டு மொழி. எள்ளுங்கிற வார்த்தை ஒரு சொல்லா, தூங்கிற வார்த்தை ஒரு சொல்லா, அவ்வளோதான். அதனால தான் தொடர்மொழின்னு சொல்கிறோம். அப்போ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழி தொடர்ந்து வந்தால் தொடர்மொழிங்கிற இலக்கண பகுதியை பார்த்தோமா, அதுபோல தான். இப்போ எள்ளு கூட்டல் தூ எனும் தொடர்மொழியாக பிரிந்து நின்று என்ன சொல்கிறாங்க? இதனோட பொருள் என்ன சொல்கிறாங்க? எள்ளுன்னா எள்ளுங்கிறது எளிமையாக புரியுதா? தூ என்றால் உன், சாப்பிடு என பொருள் தருகிறது. இப்போ இந்த சென்னையில் வழக்காடு மொழி சொற்கள்னு சொல்லி துண்ணுட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ இந்த வார்த்தைகள் பாரு, இரண்டு தூ உன், துண்ணு, துண்ணுட்டியா. தூங்கிற எழுத்து உண்ணுதலுங்கிற பொருளை தரும் என்பது நிதர்சனமான ஒரு தமிழ் சொல். புரியுதுங்களா? அப்போ அவங்க இரண்டு இணைச்சி சென்னையில் என்ன பண்ணுறாங்க, சென்னை போன்ற ஒரு சில பகுதிகளில் துண்ணுட்டியா அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு இந்த பொருளை தருகிறது. அப்போ இந்த இடத்துல எள்ளு கூட்டல் தூ எனும் பொருள் பிரித்து பார்க்கும் பொழுது எல்லை உன், எல்லை சாப்பிடு என்று பொருள் வருகிறது. அப்போ இரண்டு பொருள் வருகிறது. அதனால் இது என்னன்னு சொல்கிறோம்? பொதுமொழி. பொதுமொழி என்ன சொன்னாங்க? ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு ஒரு பொருளையும். தனித்து நிற்கும்போது நமக்கு என்ன கிடைச்சது? எட்டு. பிரிக்கும்போது என்ன கிடைச்சிது? எள்ளு கூட்டல் தூ. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? எல்லை உண்ணுங்கிற பொருள் தனியாக தருது, அங்கே எட்டுங்கிற வார்த்தை தனியாக ஒரு எண்ணை குறிக்குது. இப்படி குறிக்கிறதுனாலேயே இது என்னன்னு சொல்கிறோம்? நாம் என்ன சொல்கிறோம்னா நாம் பொதுமொழின்னு சொல்கிறோம். அப்போ எட்டுங்கிற வார்த்தை ஒரு பொதுமொழி என்பது நமக்கு தெளிவாகிறது. புரியுதுங்களா? சரி, கவனிங்க. அடுத்து வேங்கைங்கிற ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வேங்கை. இவங்க என்ன சொல்கிறாங்க? வேங்கை அப்படின்னா நல்லா பாருங்கள். வேங்கை தனித்து நிற்கும்போது வேங்கை எனும் மரத்தை குறிக்கிறது. ஆமாம், வேங்கைனா மரம்ங்கிற ஒரு பொருள் இருக்குது. வேங்கைனா புலிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. புலி ஒரு விலங்கு, சரியா? விலங்கை கூட குறிப்பிடலாம். புரியுதுங்களா? அதே போல் மரத்தையும் குறிக்கலாம், வேங்கை மரம் குறிக்கலாம். அடுத்தது இப்போ இது பொதுவாக சொல்லிட்டாங்களா? கவனிங்க, இது பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். வேம் கூட்டல் கை, வேம் கூட்டல் கை எனும் தொடர் இரண்டு வார்த்தைகள் வந்துருச்சா? வேம் கூட்டல் கைன்னு சொல்லி இரண்டு தொடர்மொழிகளாக பிரிக்கும் பொழுது என்ன பொருள் தருகிறது? வேகின்ற. வேம்னா வேக்காடு, வேகின்றது, வெப்பம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ வேகின்ற கை, கை வந்து வெப்பத்தால் வேகின்றது அப்படின்னு ஒரு பொருள் தருது. புரியுங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சொற்களை பார்த்தாச்சு. தனிமொழி, மூகை மொழியை பார்த்துருக்கோம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழியை பார்த்துருக்கோம். மேற்படி நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.